10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஜாப் பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். என்ன ஜாப் பார்ட் தெரியுமா? 500க்கு 500 மார்க் 10th ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதுன்ற அந்த சீரியஸ் தான் நம்ம பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம். தமிழ்ல நீங்க செல்டம் 100க்கு 100 மார்க் எப்படி எழுதுறதுன்னா அது ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாருக்குமே தமிழ் பார்த்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்குலாம் தமிழ் பார்த்தா ரொம்பவே பயப்படுறீங்க. தமிழ்னாலே ஐயோ எப்படா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமலாம் எழுதி நம்மளால 100க்கு 100 மார்க் எடுக்கிறதுல ஒரு சவால் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து தெரியுங்க. அப்படிலாம் எந்த சவாலுமே கிடையாது. தமிழ்ல 100க்கு 100 இப்ப சமீப காலமா பப்ளிக் எக்ஸாம்ல போனதான் செய்யறாங்க. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 22 பசங்க 10th தமிழ்ல சென்டம் எடுக்கிறாங்க. அந்த 22ல ஒரு ஆளா நீங்க மாறுபீங்களா? இல்ல இந்த வருஷம் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10th தமிழ்ல சென்டம் எடுக்க போறீங்களா அப்படின்றதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி இன்னைக்கு 10th தமிழ்ல இந்த சென்டம் எடுக்கிறதுக்கான பிளான்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பத்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த செக்ஷன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அன்பு கப்பி தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து 10th 11th 12th 9th எல்லா செக்ஷனுக்குமான எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொண்டிருக்கோம். நாம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க நல்ல மார்க் எடுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு செய்ய ஒரு சின்ன உதவிக்குவா இப்பவே உங்களுடைய இந்த ஸ்பீக்கர் எடுத்து அப்படியே உங்களுடைய வீடியோ பார்த்துக்கிறீங்க போன்ல, அப்படியே நம்ம சேனல்ல தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்க்க போது உங்களுடைய 10th ஃப்ரெண்டுக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் பார்த்து 10th தமிழ் எப்படி சென்டம் எடுத்துருந்த இந்த சீரியஸாக உங்களுக்கு பார்க்கணும். 10th பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலான விஷயம் தெரியுமா? இன்னும் ஒரு 50 நாளுக்குள்ள நம்ம எக்ஸாம் ஆகும். இந்த 50 நாளுக்குள்ள ஒரு மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க, டிவிஷன் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க, பிராக்டிகல் மாடல், பிராக்டிகல் எக்ஸாம் நிறைய இருக்கு. லீவ், பொங்கல் ஹாலிடேஸ் இதெல்லாம் வேஸ்டே பண்ணி அது பொங்கல் ஹாலிடேஸ் தயவு செய்து நல்லபடியா பயன்படுத்தி வரும். அப்படி இன்னைக்கு 10th தமிழ்ல நமக்கு வாங்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா 10th தமிழ்ல 100க்கு 100 எடுப்பதற்கான வழிமுறை என்ன? 100க்கு 100 எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லா செக்ஷன்லயுமே நீங்க கிளியரா அட்டன் பண்ணும். அப்படி ஒரு டிஃபிகல்ட்டான செக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா கிராமர், தமிழ்ல இருக்கிற இலக்கணம். இந்த இலக்கணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க் வரும். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போது கோல்டன் 3 மார்க் வரக்கூடிய 3 மார்க் வரக்கூடிய கிராமர் தான் பார்க்க போறோம். இந்த கிராமர் நிறைய பசங்க அட்டனை பண்ண மாட்டாங்க. நானும் ஒரு டீச்சர் நிறைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவது பார்த்தா இந்த செக்ஷனே அட்டன் பண்ண மாட்டாங்க. நல்லா படிக்கிற மாசம் கூட இந்த செக்ஷன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா புரியல, கஷ்டமா இருக்கு, நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு 7 இருக்கிற எல்லா கிராமர் புக் இன்சைட்ல தான் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். கிராமர் பொறுத்த வரைக்கும் புக் கொஸ்டினே வராது, ஒரு இன்சைட் கொஸ்டின் தான் வரும். அப்ப எப்படிதான் அட்டன் பண்ண நிறைய பசங்க செக்ஷன் அட்டன் பண்ண விட்டுவாங்க. லாஸ்ட் இயர் ஒரு பப்ளிக் பேப்பர் நான் கரெக்ஷன் பண்ணது ஒரு விஷயம் அதுல பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் 92 மார்க்ஸ் நல்லா பார்த்து பேப்பர் 92 உண்மையான 92 மார்க்ஸ் பேப்பர் இருந்துச்சு. ஆனா அந்த பேப்பர்ல இந்த 3 மார்க் செக்ஷன், இந்த 3 into 6 மார்க், இந்த 3 மார்க் செக்ஷனை அட்டனை பண்ணல. ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இந்த 3 மார்க் செக்ஷன் அட்டன் பண்ணாம 92 மார்க், இந்த 3 மார்க் செக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா 98 மார்க் சொல்லுவோம். எந்த இடத்துலயும் மார்க் குறைஞ்சிருக்காது. ஆனா மார்க் குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய ஒரு செக்ஷனா இருந்தது 3 மார்க். நான் உண்மையிலேயே சொல்றேன், நிறைய பசங்க என்ன பண்றீங்கன்னா கிராமர் பார்த்து பயப்படுறதுக்கான தேவையே நம்ம கொடுக்கூடிய இந்த இம்பார்ட்டன் அந்த வீடியோ போனே இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட்டே தேவையில்ல. இந்த 6 மார்க் ஈஸியா நீங்க எடுத்துடலாம். நீங்க 3 மார்க் கிராமர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் கொஸ்டின் நம்பர் 35, 36, 37 இந்த 3 கொஸ்டின்லயே 3 மார்க் கிராமர் வருது. 35, 36, 37 இதுல நீங்க அட்டன் பண்ண வேண்டியதுல இருந்து 3 மார்க் அட்டன் பண்ணுவோம். 1, 2 அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா அழகிடுது. நம்ம முதல்ல பாக்குறதுன்னா அழகீட்டு வாய்ப்பாடு. இந்த அழகீட்டு வாய்ப்பாடு 8th 9thலயே நம்ம இருக்கும். நிறைய பசங்க இந்த அழகீட்டு வாய்ப்பாடு பார்த்து பயப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலையா? இந்த அழகீட்டு வாய்ப்பாடு தனியா ஒரு வீடியோ போல ஷார்ட் கட்ல ஈஸி மெத்தட்ல இப்படின்னு சொல்றதுக்குள்ள அழகீட்டு வாய்ப்பாடு எப்படிலாம் போட்டு முடிக்கிறது நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வீடியோ அழகீட்டு வாய்ப்பாடு வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா ஒரு வீடியோ வரதான் போது அழகிக்கும் வாய்ப்பாடு. அப்புறம் இளங்கலை சிறுவையாட்டு புக் பேக்ல
கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு. ஓகே, இன்சைட்ல இருந்து நிறைய கொஸ்டின். ஆனா நம்ம செலக்டிவா ஒரு 6 கொஸ்டின் கொடுக்குறோம். அந்த 6 கொஸ்டின் நீங்க படிச்சாலே போதும், கண்டிப்பா 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இலக்கண சிறுகிறார்கள். அப்புறம் அணிகள், நிறைய அணி இருக்கு. நிறைய அணி இருக்கு. புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு வகையான அணி இருக்கு. ஆனா நம்ம செலக்டிவா ஒரு 5 அணி சொல்லணும். அந்த 5 அணி நீங்க படிச்சுட்டாலே கண்டிப்பா உங்களால ஒரு அணி அட்ட முடியும். கண்டிப்பா இந்த பிடிஎஃப் வச்சு உங்களால இந்த 3 மார்க் செக்ஷன், இந்த கிராமர் செக்ஷன்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். தம்பிகளே மிஸ் பண்ணிடாதீங்க. சென்டர் எழுதணும்னா கிராமர் அட்டன் பண்ணி தான் அவங்க பயப்படாம நான் கொடுத்துருக்கிற மட்டும் படிச்சு நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதிப்பாங்க. ரிவிஷன் எக்ஸாம், மாடல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எல்லாருக்கும் பயன்படுத்தி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னு தெரியும், மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்க நன்றி.